இந்த போர்வெல் பார்த்தீங்கன்னா பிளாக் ஆயிருக்குன்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர் கூப்பிட்டுருந்தாரு. இப்போது கேமரா விட்டு பார்க்க போகிறோம். நீங்களும் கண்டினியூவாக அந்த வீடியோவை பாருங்கள். இப்போ கேசிங் பைப்புக்குள்ளே போயிட்டு இருக்குது. இந்த வீடு பார்த்தீங்கன்னா புதுசாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிறாங்க. போர்வெல்ல டார்ச் அடித்து பார்க்கும்போது பிளாக் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா குழி பிளாக் ஆகி நிற்கிது. பெயிண்ட் டப்பா மாதிரி தெரியுது. ரவுண்ட் ஷேப்பில் பால் மாதிரி ஒன்று தெரியுது. எல்லா போலும் மோட்டர் வரும், கல் வரும், ஒரு உண்டி வரும். உண்டிடா என்னது சைடுக்கு வரும். இந்த போர் வரும் கல்லுன்னு வந்து வேலை செஞ்சா உண்டி வருது. பழைய உண்டிங்க உண்டிக்குள்ள போட்டு இந்த போருக்குள்ள வந்து 6 போருக்குள்ள உண்டியவே தூக்கி போட்டவங்க மண்ணுண்டி உண்டி பார்க்கலாம். அடுத்து இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா உண்டியில் பார்த்தீங்கன்னா 10 ரூபா போயிட்டு வருது. கிழிஞ்சே போச்சுது பாத்தியா, 10 ரூபா தான் கிடைச்சிக்குது. அடுத்து பாப்பா என்னென்ன வருதுன்னு பார்க்கலாங்க. உண்டியுமே பணம் 10 ரூபா வந்திருக்குது. அடுத்தது என்ன வருதுன்னு பார்க்கலாம். போட்டு பஞ்சம் போட்டு பஞ்சம் உண்டி வந்தது, பணம் 10 ரூபா வந்தது. இப்போ என்ன வருதுன்னு பார்க்கலாம். போட்டு நேக்கா மேல மெதுவா 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 ஓட்டு. இப்போ சுத்தம் வேண்டாம், இந்த சுத்த தேவையில்லை. மெதுவா ஓட்டு. பாத்தீங்களா டப்பா வருது, தூக்கு போச்சு வருது. ஏன் பிடிச்சுங்க ஆடி போகுது பாத்தீங்களா. இன்னைக்கு வேலையே வந்து எங்களுக்கு இதுதான். என்ன வேலைன்னு பார்த்தா உண்டி வந்தது, பணம் 10 ரூபா வந்தது, தூக்கு போச்சு, பெயிண்ட் டப்பா நூல்ல கட்டி தண்ணி மோக்கலாம்னு விட்டு பாத்துக்கிறாங்க. இதுக்குள்ள நின்று கனமா இருக்குது பார்க்கலாம். வெயிட் இருக்குது. தண்ணி புடிச்சுக்க புடிச்சுக்க. இது என்ன பாருங்க உள்ள தண்ணியில முதங்கும்ல கல்லுகள்லாம் போட்டுருக்காங்க இந்த போர்ல பாத்தீங்கன்னா. இதுல பாத்தீங்கன்னா முதலுக்கு உண்டி, டப்பா, தூக்கு போச்சு எல்லா ஐட்டம் நாங்க எடுத்துட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க இந்த போர்ல பாருங்கண்ணா. இப்ப இந்த போர்ல வந்து உண்டி, போசி, டப்பா எல்லாம் எடுத்து போட்டு அடுத்தது வந்து கேமரா விட்டு பார்த்தாச்சு. போர்லாம் தெளிவாக இருக்குது. 7-10 அடி இந்த குழி சொன்ன மாதிரி குழியெல்லாம் தெளிவாக இருக்குது. 6 மணிக்கு மோட்டர் மாட்டிக்கலாம்.